அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போயிட்டு தமிழ் சேனல்லேருந்து டெல்லி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி தான் விஷயம் பார்க்க போதுன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி முடிஞ்சிச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதுன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுமாரி வண்டி பஜாஜ் வண்டி பிளாட்டினத்தில் ஒயிட் ஸ்மோக் எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம டைமிங் கரெக்டாக வச்சு போர் எப்படி கட்டுறது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் போரை மாட்டுறதை காமிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வண்டியில் எப்படி டைமிங் வச்சு இந்த போரை கட்டுறதுன்னு காமிக்க போகிறேன். நிறைய வண்டியில் நான் காமிச்சிருப்பேன். பஜாஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஜாஜ் பிளாட்டினம் பற்றி கொஞ்சம் போடுங்கன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பஜாஜ் பிளாட்டினா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பிளாட்டினா வண்டி ஒயிட் ஸ்மோக் வந்தால் போர் எப்படி மாற்றுறதுன்ட்டு. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போரை பிரித்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எப்படி போர் மாற்றுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ முதல்ல எட்டு பிரிக்கணும். இந்த வண்டிக்கு எதுக்கு நம்ம பிரிக்கிறோன்னா, வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது, ஆனால் இன்ஜின் நாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பிக்கப்பு எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது, ஆயில் லெவல் கம்மியாகினே இருக்குது. ஓகே, இதில் பிரச்சனை தானே, ஆயில் கம்மியாகிடுச்சுன்னா இன்ஜின் நாய்ஸ் சீக்கிரம் வந்துடும். அதனால் இப்போதைக்கு நம்ம போர் வால் வாயில் சீலாம் மாற்றினா இந்த வண்டிக்கு போதுமானது. இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மோக் வருதுன்ட்டு. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்டு பாருங்கள், சவுண்டு ஓகே தான். லைட்டாக தான் டைமிங் சேஞ்ச் சவுண்ட் இருக்குது, ஆனால் நார்மல் இதெல்லாம் ஓட்டலாம், இதெல்லாம் மாற்றவே வேண்டாம். இல்லை ஸ்மோக் வண்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒயிட் ஸ்மோக்கு தான் அதிகமாக வருது. இதில் சைலன்சரில் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆயில் நிறைய. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஹெட்டை கட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் போரை கட்டி பார்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேங்கை கட்டிடணும். இது 2 போல்ட் வரும், 10 நம்பரும் இருக்கும், 8 நம்பரும் இருக்கும். அதுக்கு எது மாதிரி கட்டி வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேங்கை கட்டியாச்சு. இப்போது சைலன்சர் கட்டினோம். சைலன்சருக்கு 10 நம்பர் போல்ட்டு தான் வரும். சைலன்சர் கட்டி அதுக்கப்புறம் எட்டை கட்டலாம். ஓகே, இப்போ நம்ம சைலன்சர் கட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த ஸ்டெட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கு. அதனால் இது எவ்வளோ பண்ணாலும் நம்ம கட்ட முடியாது. ஏன்னா அடுத்த வாட்டி திரும்பி கட்டுறதுக்கு நம்ம இது புது ஸ்டெட்டு தான் போடணும், புது போல்ட்டு போட்டுடலாம், நாளைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இது கட் பண்ணி தான் எடுத்தோம், வேறு வழி இல்லை இதுக்கு. இதை நம்ம பண்ணியாச்சு. இதை இந்த பீஸ் பார்த்திங்களா, இது ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது நெட்டு இப்போ ஓப்பன் பண்ண இடமே இல்லை அதுக்கு. சரி சார், இந்தமாரி வந்தால் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. அதனால் நம்ம ஹெட்டை வந்து வால்வெலாம் மாற்ற தான் போகிறோம். அதனால் இது இப்போயே எடுத்தது நல்லது தான். இது பண்ணும்போது இதையும் புதுசாக போட்டால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டெட்டுக்கு எவ்வளோ வாங்குவோம், 80 ரூபா இல்லை 120 ரூபா வாங்குவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம சைலன்ஸில் ஃபுல்லாக கட்டிட்டு ஹெட்டில் வர டாப் நெட்வொர்க்கில் அதை நம்ம கட்டணும். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளக்கை கட்டி பார்க்கணும், ஆயில் அடிச்சிருக்கா இல்லைனா கார்பன் எப்படி, அதை பார்த்து செக் பண்ணிடலாம். வண்டி ஹெட்டு ஒர்க் பண்ணி பண்ணலாமா இல்லை போரையும் மாற்றிடலாமான்ட்டு நம்ம ப்ளக்கை கட்டினா தெரியும் நம்மளுக்கு. சரிதா, இது ப்ளக்கு அப்படியே ஃபுல்லாக மூடிக்குது. இது வச்சா கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரிங்களா, ஆயில் ஃபுல்லாகவே அடித்து இந்த ப்ளக்கை மூடுது. இது என்ன வந்துருமா, இது ப்ளக்கு பாயிண்ட்டு போயிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அடிக்கடிக்கு ப்ளக்கு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு. அப்போ நம்ம வால்வ் சீல் போர் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இதில் ஃபுல்லாக பிளாக்காக இருந்து இதுமாரி உள்ளெல்லாம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம எட்டு வால்வ் வண்டியை மாற்றலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சு, அப்புறம் நிறைய புகை அடிக்குது, நிறைய ஆயில் மேலே வருது. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம எட்டை கட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கார்பரில் வர மேனிஃபோல்ட் இருக்குல்ல, அந்த போல்ட்டு இது கட்டினா தான் டாப்பை கட்ட முடியும். இது கரெக்டாக 8 நம்பர் வரும் உங்களுக்கு. எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது தவிர வேலைலாம் ஒரே வேலை தான் செய்யுது எல்லாமே. கார்பரேட்டரை பற்றி
நம்ம நிறைய கார்பரேட்டர் பார்த்துட்டோம், இதுவும் அதேமாரி தான் இருக்கு பாருங்க. அதேமாதிரி மேனிஃபோல்டு, கார்பரேட்டரு, சோக் கேபிள், த்ராட்டில் கேபிள் மாதிரி மேலே வர்றது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரேமில் இருக்க போல்டெல்லாம் கேட்கலாம். இதுக்கு எல்லாமே 12 நம்பர் தான் வரும். மற்ற வண்டியில் 8ல் இருந்து ஃபுல்லாக கேப்பாக இருக்கும். இதில் பிறகு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இது வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. பக்கா ஓகே ரெடி ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வர டாப் நெட்டில் வர 4 12 நம்பர் போல்டு, ஒரு 10 போல்டு வரும். இது எல்லாமே கட்டணும். இந்த மாதிரி டியூப்லர் வாங்கி வச்சிங்க. டியூப்லர்லாம் எப்படின்னா 150 ரூபா, 180 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணினா தான் இந்த போல்டும் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது, நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 4 12 நம்பர் போல்ட்டையும் யூஸ் பண்ணியாச்சு. இந்த 10 போல்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டோரு, இதுக்கு 8 நம்பர் போல்ட் வரும். இதுலேயும் டைமிங் வச்சு தான் நம்ம 8 கட்டணும். ஓகேவா? இதில் எப்படி டைம் இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் கிளியராக காமிக்கணும். அப்படி போட்டால் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம டைமிங் பார்க்குறோம். இதில் டைமிங் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் மேலே. இதில் வீல்லையும் ஒரு மார்க் இருக்கும், லைட்டாக தெரிஞ்சுங்களா கோடு இது இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கில் நம்ம வச்சுட்டு உடனே நம்ம காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே இந்த ஸ்டோரில் வருது பார்த்தீங்களா, டோர் டைமிங் கேஸ் டோர் இருக்குல்ல, அதில் ஒரு மேலே ஒரு போல்ட் இருக்குது. அதை காட்டினாவே அந்த மேக்னெட் உள்ள டீ மார்க்கை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, பர்ராகுது க்ளீனாக காமிங்க. டீ மார்க் தான். ஓகே, ஓரளவு தெரிஞ்சானா ஓகே. இங்கே பார்த்தீங்களா இந்த மார்க்கு, இதுலேயும் டீ மார்க் தெரிஞ்சானா தெரிஞ்சுங்களா? டீ இப்போ பக்காவாக தெரிஞ்சுங்களா? இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம தைரியமாக கேம் சைடு போல் லூஸ் பண்ணிட்டு டைமிங் செயினை கட்டிட்டு அப்புறம் எல்லாம் கட்டலாம். தெரிஞ்சா டீ மார்க்கு. ஓகே, பக்கா. நீயும் பார்த்துங்க. நம்ம டைம் வச்சாச்சு. இப்போ டென்ஷனரை நம்ம கட்டிக்கணும். 8 நம்பர் போல்டு கட்டிடணும். ஓகே, டென்ஷனரை கட்டியாச்சு. இதில் வர ஓரிங்க தனியாக வச்சுங்க, உடஞ்சிருக்கு. ஓகே, நம்ம டென்ஷனில் கேட்டோம். இப்போது இந்த வீலை கேட்டுறது என்ன பண்ணோம், இந்த டைமிங் கேஸில் இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோரை கேட்டது 14 நம்பர் நெட்டு உள்ளே இருக்கும். அந்த நெட்டு இந்த பிரேக் டவர் மாதிரி நெட்டு வச்சுருக்கணும். இதை பிடிச்சி தான் இந்த போல்ட்டை நம்ம கட்ட முடியும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது தவிர வேறு எதனா வெளில வச்சு டேமேஜ் பண்ண மாதிரி கட்டாதீங்க. ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிளான ஈஸி மெத்தட் தான் இது. ஓகேவா? இப்போது ஈஸியாக போல்ட்டை கட்டிடுறோம். ஓகே, இந்த போல்ட்டை ஈஸியாக கட்டிடலாம். கீழே இருக்குது 14, இது 12. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்டரை வச்சு இப்படி செக் பண்ணாவே இந்த வீலை ஈஸியாக நம்ம வெளில எடுத்துடலாம். ஓகே, இப்போ வீல் எடுத்தாச்சு. ஓகே, டைமிங் சரி வீலை கட்டியாச்சு. இதில் பாருங்கள், மாற்றத்துக்கு ஒரு கட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா? இந்த கட்டு இந்த வீலில் ஒரு கட்டு இருக்கும்.
ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் உங்களுக்கு, அழகாக வச்சு ஈஸியாக மாட்டலாம் கேம் செயின். அதேமாரி இந்த செயின் கட்டினீங்கன்னாவே உள்ளே ஒரு புஷ் ஒன்று இருக்கும். இந்த புஷ் எடுத்து தனியாக வச்சிங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உள்ளே விழுந்துடும். இது உள்ளே வந்தால் பிரச்சனை தான். ஓகேவா? ஓகே, இந்த புஷ்ஷு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புஷ்ஷு இல்லைன்னா நம்ம கரெக்டாக எல்லாமே மாட்டிக்க உங்களுக்கு. இந்த கட்டு இருக்குது பார்த்தியா, இந்த கட்டு உள்ளே வரைக்கும் போய்டும் உங்களுக்கு. உள்ளே வரைக்கும் போயிட்டு கேம் ஷாட் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக புஷ்ஷு போட்டு அதுக்கப்புறம் தான் வீலை நீங்கள் போடணும். இந்த புஷ்ஷு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் எல்லாமே அடி வாங்கிடும். தேவையில்லாமல் பிரச்சனை தான், செலவு தான். ஓகேவா? இந்த கட்டு கரெக்டாக உள்ள வரணும். அதுக்கப்புறம் 10ஆம் நம்பர் போல்டு இந்த 2 இருக்குல்ல, இதை கட்டணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 8 போர்லலாம் இதுமாரி ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டி இன்ஜின் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான், சப்போர்ட்டுக்காக இது. ஓகேவா? இதெல்லாம் அந்த இடத்துக்கு கீழே போட்டுற போகிறீங்க. இதெல்லாம் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த 2 போல்ட்டையும் கட்டிட வேண்டியதான். 10th போல்ட். ஓகேவா? இப்போ நம்ம கட்டின மாதிரி மேலே இருக்க போல்டு எல்லாமே எடுத்துடலாம். இந்த 4 போல்டுமே இங்கே பாருங்கள், இவ்வளோ சைஸ் கரெக்டாக போரு கீழே சென்டர் கேஸ் வரைக்கும் லாக் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக வாட்ஸ்அப் அப்படியே தனியாக வச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணாவே அதில் இதுமாதிரி கட்டும் போது எல்லா போல்ட்டும் நம்ம கரெக்டாக கட்டியிருக்கோம்னு செக் பண்ணணும். ஸ்டார் வச்சு எடுத்து கொள்ளி தான். ஓகே, ஹெட்டை நம்ம பிரிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஆயில் அடித்து, ஆயிலெலாம் கண்டிப்பாக மேலே எல்லாமே வந்து இதால் தான் ஒயிட் ஸ்மோக் வருது. கிட்ட பண்ணுறோம் இதை. இப்போ நம்ம வால்வ் சீல் மாற்றணும். கண்டிப்பாக போர் மாற்றி தான் ஆகணும். இது வால்வ் சீல் வண்டி மாற்றினா கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் திரும்பி பிரச்சனை வந்துடும். அதனால் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம போர் எப்படி கட்டுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், போர் கேஸ் கற்றுட்டேன். இங்கே தெரிஞ்சுங்களா உள்ள எப்படி ஆயிலெலாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். சுத்தமாக இது எந்த காரணத்தை கொண்டும் ரீபோர் வண்டி பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணால் தான் அந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போரை அப்படியே எடுக்கணும். இது அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணாவே எடுத்துடலாம். அவ்வளோதான், போர் வச்சாச்சு. இப்போது இது உள்ள பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஸ்கோரிங்கு உள்ள அடி வாங்கியிருக்குன்ட்டு. இங்கே தெரிஞ்சுங்களேன், ஃபுல்லாக லைனாக இருக்கும். இந்த ஸ்கோரிங் மேலே தான் ஆயில் வந்து வண்டியில் ஸ்மோக்காக வருது. ஓகேவா? கண்டிப்பாக போர் மாற்றணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு போரை வண்டி எப்படி கட்டுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சாதாரணமாக ரொம்ப சிம்பிள் தான் இது பிளாட்டினாவில். இதை மாற்றுறது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இது பாருங்கள், கண்டிப்பாக இந்த பேடெலாம் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். சுத்தமாக போயிடுச்சு. இப்போது நம்ம இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ப்ளேவை செக் பண்ணுவாங்க, அதனால் ப்ளே இல்லை இதில். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ போர் மாற்றும் போது கண்டிப்பாக அந்த பிஸ்டன் ரிங்ஸு கண்டிப்பாக புதுசாக தான் போடுவாங்க. ஓகேவா? ஓகே, இது ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த போர் மாட்டி எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வண்டியில் டைமிங் வச்சு கரெக்டாக போர் எப்படி கட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போரை மாட்டுறது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒயிட் ஸ்மோக்காக தான் இது. ஓகேங்களா? எதனால் தான் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, அப்போ எனக்கும் தெரியும். ஓகே, அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். பை.